ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் இனிய நன்னாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு சிறிய விழிப்புணர்வு பதிவாக, நம் அனைவருக்கும் அநேக நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் சிறிய அளவு பாதிப்பையும் பெரிய அளவு பாதிப்பையும் ஈடுகட்ட முடியாத இழப்புகளையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அதிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்றது அப்படின்ற ஒரு சில முக்கியமான பதிவுகள் உங்களுக்கு நான் இன்னைக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் கொடுக்கிறேன். இதை மிக முக்கியமாக அநேகரும் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இப்ப நம் உடலில் தோன்றக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நோய் அப்படின்னாலே ஒரு அசௌகரியத்தை கொடுக்கக்கூடியது. இது நம்மளை எளிதாக மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பக்கூடிய தற்காலிக பாதிப்புகளை கொடுக்கலாம், இல்லது நிரந்தர பாதிப்புகளை கொடுக்கலாம், இல்லது நிரந்தர இழப்பையும் ஏற்படுத்தலாம். அப்ப இந்த 3 விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது வெகு எளிதாக ரெக்கவரி அப்படின்றத கொண்டு வந்துவிடும். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் போராடினால் மீண்டும் நம் இயல்பு நிலைக்கு திரும்பி விடலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நாம் என்னதான் போராடினாலும் வாழ்நாள் முழுவதுமாக நம்மை நாம் மீட்டெடுத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டியை கூட கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு மிகவும் ஒரு அச்சுறுத்தலான தாக்கங்களை உருவாக்கலாம். அப்ப இத 2 விதமாக நோய்களை நம்ம வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஒண்ணு அக்யூட் டிஸார்டர், மற்றொன்று பாத்தீங்கன்னா கிரானிக் டிஸார்டர். அக்யூட் டிஸார்டர் அண்ட் டிசீசஸ் பாத்தீங்கன்னா எளிதாக திடீரென்று வரக்கூடிய நோய்கள், மீண்டும் அதை நாம் எளிதாக சரி செய்து விடுகின்றோம். நாம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறோம். அதே இது கிரானிக் டிஸார்டர் பாத்தீங்கன்னா ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள நம்மளுக்குள்ளேயே டெவலப் ஆகிட்டே இருந்து நம்மளை ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா முடக்கி விடும். ஸோ இது கிரானிக் அப்படின்றது ஒண்ணு வெளியில தெரிந்து கொண்டே இருக்கலாம், நாம் அதன் சிகிச்சையை எடுத்து நாம் அதனோடு பயணித்துக் கொண்டு இருக்கலாம். மற்றொன்று பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்றதே தெரியாம, வெளியில எந்த ஒரு சிம்டமும் இல்லாம நம்மை ஒரு மிகப்பெரிய ஆழமான பாதிப்புக்கு அது நம்மை ஆட்படுத்தி விடலாம். ஸோ இதுல இயற்கை சிகிச்சை முறைகள்ல பாத்தீங்கன்னா எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி 2 காரணங்களினால் மட்டுமே ஏற்படும் அப்படின்றது ஒரு கோட்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நோய்கள் ஒரு 90% நோய்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 காரணிகளால் ஏற்படுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா எனர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்வேஷன்னா நரம்பு தொகுப்புகளின் தூண்டுதல் அந்த இடத்தில் குறையுமே ஆனால், இப்ப நம்மளுடைய நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தின் வழியாக ஆரம்பமாகி மூளையில் ஆரம்பித்து முதுகு தண்டுவடத்தின் வழியாக கீழிறங்கி அதிலிருந்து பக்கவாட்டு நரம்பு மண்டலங்களாக மேலும் அதுல இருந்து பிரிந்து பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் அப்படின்ற மாதிரி நரம்பு மண்டலங்களாக ஒவ்வொரு உறுப்புகளையும் சென்றடைந்து அதனுடைய இயக்கங்களையும் அதனுடைய செயல்பாடுகளையும் நிர்வகித்து சரியான முறையில் பராமரித்து நம்மை ஆரோக்கிய நிலைகளில் வைத்திருக்கிறது. அப்ப ஒண்ணு இந்த நரம்பு மண்டலமானது முறையாக நம்மளுடைய உடல் உள் உறுப்புகளை இயக்கவில்லை அப்படின்னா உறுப்புகளின் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது ஒரு ஒரு ஃபேக்டர். 2வது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி, எந்த திசுவாக இருந்தாலும் சரி, எந்த செல்லாக இருந்தாலும் சரி, அதற்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆக்சிஜன், மற்றொன்று பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நியூட்ரிஷன் இல்லைங்களா? சோ இதை 2யுமே கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம் தான். இந்த ரத்தம் தான் ஒரு வெஹிக்கிள் மாதிரி நம்ம என்ன பண்ணுது, நம்ம உடல்ல ஆக்சிஜனையும் அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் எடுத்து சென்று ஒவ்வொரு திசுக்களுக்கு உள்ளேயும் சென்று கொடுக்கிறது. அப்ப ஆக்சிஜன் அப்படின்றது நிச்சயமாக இந்த உணவை செரித்தலுக்கும் மெட்டபாலிசத்துக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு ஆற்றலாக நாம் இங்க பார்க்கிறோம் பிராணசக்தி அப்படின்றது. அப்ப இந்த பிராணசக்தி இந்த இரத்த ஓட்டம் குறையும் போது குறைந்துவிடும். அதே மாதிரி இந்த ஊட்டச்சத்து ஒவ்வொரு உறுப்புகளும் சென்றடைய வேண்டியது இந்த இரத்த ஓட்டம் குறையுமேயானால் அதுவும் குறைந்துவிடும். இப்ப இந்த பிராணசக்தியும் ஊட்டச்சத்தும் ஒவ்வொரு செல்லையும் திசுக்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் உறுப்பு மண்டலங்களையும் சென்றடைந்து அங்கே தன்னுடைய பங்கை தன்னுடைய பயணத்தை முழுமையாக முடித்துக்கொண்டு வளர்ச்சிதை மாற்றத்தில் மெட்டபாலிசம் எண்ட் ஆஃப் த மெட்டபாலிசம் முடியும் போது ஒரு மெட்டபாலிக் பை ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கழிவு உருவாகிறது. அப்ப இந்த கழிவு மீண்டும் ரத்தத்தில் கலந்து நீக்கம் பெற வேண்டும், கழிவு நீக்க மண்டலங்களின் மூலமாக.
அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடல்ல நடக்கக்கூடிய ஒரு சமநிலை ஒரு சமநிலைய மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு செயலாக நாம் இதை பார்க்க வேண்டும். அப்ப 2 காரணங்களினால் உடலில் வந்து இந்த கிரானிக் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மிகவும் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது. காரணமாக இருக்கக்கூடியது 2 2. ஒண்ணு வந்து எனர்வேஷன் நரம்பு மண்டலங்களில் தூண்டுதல் இல்லைன்னா அந்த உறுப்பு மண்டலங்கள் பாதிப்படையலாம். 2வதாக இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இல்லை என்றால், எந்த உறுப்புக்கு அது சீராக தன்னுடைய இரத்த ஓட்ட மண்டலத்தின் மூலியமாக ரத்தங்களை ஆக்ஸிஜனையும் மற்றும் போஷாக்குகளையும், நியூட்ரிஷனையும் சப்ளை பண்ண முடியாம இருக்குதோ, அந்த உறுப்புகள் வந்து எளிதாக சிதலமடைந்து விடும் இல்லையா? அது வந்து ஒரு பின்னடைவை சந்திக்க நேரிடும் அப்படின்றது தான் உண்மை. அப்ப இந்த எனர்வேஷன் அப்படின்றது நம்ம அநேக நேரங்கள்ல அதிகமாக நாம் பார்த்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம மிக முக்கியமாக பார்க்க இருக்கிறது இந்த ரத்த சுழற்சி ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். அப்ப உடல்ல வந்து இந்த ரத்த ஓட்ட மண்டலத்தினுடைய மிக முக்கிய ஒரு சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் தான் இல்லையா? நம்மளுடைய இதயம். அப்ப இந்த இதயம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுருங்கி விரிஞ்சு நியர் அபவுட் 20 கேலன்ஸ் ஆஃப் பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுது நம்மளுடைய பாடி ஃபுல்லா பெர் டேக்கு. அப்ப இருக்கிறது 5.5 லிட்டர் ரத்தமாக இருந்த போது நம்மளுடைய சுழற்சி முறைகள் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 20 கேலன்ஸ் ஆஃப் பிளட்டை வந்து திரும்ப சுத்திகரிச்சு உடல்ல சர்க்குலேட் பண்ணுது இந்த இதை. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதயம் முழுமையாக வெளிப்படுவது இந்த பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்கள் மூலியமாக. அப்ப இந்த இரத்த நாளங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டரிஸ் வந்து தூய ரத்தத்தை, அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் நியூட்ரிஷனையும் எடுத்து சென்று செல்களுக்கு கொடுக்கும். மீண்டும் வந்து வெயின்ஸ், வீனஸ் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயின்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அசுத்த ரத்தம்ன்றது கார்பன் டை ஆக்சைடை வைத்திருக்கக்கூடிய ரத்தம். மீண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்டு என்ன அப்படின்னா முதல்ல உள்ள போகும்போது நியூட்ரிஷனா போச்சு, போஷாக்குகள். இப்போ வெளியில வரும்போது மெட்டபாலிக் பை ப்ராடக்ட்ஸ், நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக வரக்கூடியது. இதுவே வந்து வீனஸ் சிஸ்டம்ல சர்க்குலேஷன்ல வெளியில வந்து சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படும். அப்ப இந்த இருதயம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக ரத்த ஓட்டத்திற்கு மிகவும் முக்கியமாக அமைகிறது. இது அனைத்து உறுப்புகள் மண்டலங்களுக்கு இது வந்து ரத்தத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நீங்க உற்று கவனிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இதுல பாதிப்பு அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக முதல் நிலைகளில் பாதிப்பு அப்படின்றத ஜெனரல் கிளாசிபிகேஷன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் அண்ட் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டும் நெருங்கிய ஒரே மாதிரி வார்த்தைகள் அமைப்புகளை கொண்டதாக இருந்த போதிலும் இதனுடைய சிறிய அர்த்த மாறுபாடு அப்படின்றத பார்ப்போமேனா, ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டரிஸ் நம்ம சொல்லக்கூடிய தூய ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இதனுடைய எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், சுருங்கி விரிதல் தன்மை. அந்த எலாஸ்டிசிட்டி வந்து இதுல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சுருங்கி விரியும் தன்மை இந்த இரத்த குழாய்கள் இழந்து விட்டது என்றால் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறுகி விடும். அப்ப இறுகி விடும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முறையான சீரான ரத்த ஓட்டம் இருக்காது அங்கே. இது வயதாகும் போது ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இதை வந்து ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்போது நடக்கும் இந்த ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸோ அத்திரோஸ்க்ளீரோசிஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்து நாம் வயோதிகராக மாறும் வரைக்கும் நம்முடைய வாழ்நாளில் நம் வாழ்நாள் முடியும் வரையும் இந்த ப்ராசஸ் வந்து உடம்புல நடந்துட்டு இருக்கும். ஒன்று இரத்த நாளங்கள் இறுகுவது, மற்றொன்று வந்து உள்ளே கொழுப்பு படிதல். அப்ப அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ்ன்றது இரத்த நாளங்களுக்கு உள்ளே வந்து கொழுப்பு படிதல், பிளேக் டெபாசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கொழுப்பு படிதல் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கொழுப்பு படிதல் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் முறையற்ற ஒரு வாழ்வியல் முறைகளை நாம் பின்பற்றாதது காரணம். அப்ப இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர் நம்ம சொல்லக்கூடிய அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, ஸ்மோக்கிங் பண்றது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்லாமல் இருத்தல், போஷாக்கான உணவுகளை தவிர்த்தல், ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹாலிசம், இது எல்லாமே வந்து இதற்கு ஒரு காரணமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக
ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அழுத்தம் இல்லைங்களா, மனோ அழுத்தம்ன்றது மிக முக்கிய காரணமாக அமைகிறது இந்த இடத்துல. அப்ப அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்றது வந்து ரத்த நாளங்களுக்கு உள்ளே கொழுப்பு படிதல். அப்ப கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலா பார்க்குறீங்க அப்படின்னா வந்து லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபிட் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஹெச்டிஎல், எல்டிஎல். இப்போ ஹெச்டிஎல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால். எல்டிஎல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மோசமான கொலஸ்ட்ரால். அது தாண்டி பிறகு ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்றதும் இதனுடைய ஒரு பகுதியாக நாம் பார்ப்போம் லிபிட் ப்ரொஃபைல்ல. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் வந்து அதிகமாக இருக்கும், எல்டிஎல் கம்மியாக இருக்கணும், ட்ரைகிளிசரைட்ஸினோட அளவும் வந்து கம்மியாக இருக்கணும். இது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ் சொல்லக்கூடிய ரத்த நாளங்களுக்கு உள்ளே வந்து இந்த கொழுப்பு படிதல் வந்து ஏற்படும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்ற ஒரு ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள என்னுடைய உடல் இருக்கிறதா இல்லையா அப்படின்னா மிக எளிதாக நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு வழி நான் சொல்றேன். உங்களுடைய உடல் எடை, இடை இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய உடல் எடை மற்றும் இடை. எடையின் அளவு என்ன, இடையின் அளவு என்ன, இது ரெண்டும் வச்சு நீங்க எளிதாக நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா, அத்திரோஸ்க்ளரோசிஸ் வருவதற்கான வாய்ப்புக்குள் இருக்கிறீர்களான்றத உறுதியாக சொல்லி விடலாம். சரிங்களா? உங்களுடைய எடை எப்படி இருக்கணும் அப்படின்னா எடை வந்து பிஎம்ஐ கால்குலேஷன் படி பார்க்குறோம். பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னா எத்தனையோ அப்ளிகேஷன் இருக்கு இன்னைக்கு, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். அதை போட்டு பார்த்து உங்களுடைய உயரம் மற்றும் உங்களுடைய எடை அதில் போட்டீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. இப்ப உங்களுடைய பிஎம்ஐ வேல்யூ வந்து 25க்கு உள்ள இருக்கணும். சரிங்களா? 25க்கு உள்ள இருக்குது, 18.5ல இருந்து 25க்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒரு நல்ல பிஎம்ஐ ரேஷியோ வச்சிருக்கிறீங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ் நல்லா இருக்கு, யூ ஆர் ஹெல்த்தி அண்ட் ஃபிட். இப்ப இந்த 18.5க்கு கீழே போயிருச்சுன்னு வைங்க பிஎம்ஐ, அண்டர் வெயிட், நீங்க வந்து உடல் எடை வந்து மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள், அந்த கேட்டகரிக்குள்ள போயிருவீங்க. இப்ப 25க்கு மேல 25ல இருந்து 30 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஓவர் வெயிட், இது ஆபத்து. அப்ப ஓவர் வெயிட் அப்படின்றது 25ல இருந்து 30க்குள்ள இருக்குது, 25 வரைக்கும் நார்மல். ஓகே, 18.5ல இருந்து 25 வரைக்கும் நார்மல். அப்ப 25ல இருந்து 30க்குள்ள, அப்ப 25க்கு மேல, 25க்கு மேல இருந்து 30 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் வெயிட். அப்ப அத்திரோஸ்க்ளரோசிஸ்க்கான வாய்ப்பு வந்து இதில் இருக்கிறது. மிதமான வாய்ப்பு முதல் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இதில் இருக்கிறது. 30க்கு மேல உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மிக அதிக ஆபத்து நிலைகளில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து இதை வந்து ஒரு கோட்பாடாக நாம் வந்து எடுத்துக்கொண்டு நம் உடல் பராமரிப்பில் நாம் வந்து நம்மை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு உடல் எடையை குறைப்பதற்கு நாம் மிகவும் ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட இருந்து நம்ம அதை சரி செய்யணும். அப்ப இது வந்து உடல் எடையை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. நீங்க எந்த எடையில இருக்கிறீங்கன்றத நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய இடை, அதாவது உங்களுடைய வெயிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும். இப்ப ஜென்ஸா இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அடல்ட் ஜென்ஸ், க்ரோனப்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 40. நான் சொல்றது ரொம்ப அதிகபட்சம். 40க்கு உள்ள உங்களுடைய 40 சென்டிமீட்டர்ஸ், 40 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ள உங்களுடைய இடையளவு இருக்கணும் ஆண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 40க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஐடியல். ஓகே, 40 வரைக்கும் ஓகே. 40 தாண்டிச்சு இடையளவு அப்படின்னா இது வந்து ரிஸ்க் குரூப்ல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய இடை அளவு எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 35. இந்த 35 தாண்டக்கூடாது. 35 உங்களுடைய இடை தன்னுடைய சுற்றளவில் தாண்டி விட்டால் இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ் உங்கள் உடலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ரைட். இப்ப இதன் அடிப்படையில் வைத்துக்கொண்டு நம் உடல் எடை மற்றும் உடலின் இடையின் அளவு அதிகமாக இருப்பது எதை குறிக்கிறதுனா நாம் ஒரு முறையற்ற வாழ்வியல் முறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுல ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும் நிச்சயமாக. அப்ப இதை நீங்க எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்களுடைய உடற்பயிற்சி முறைகள்
சரிங்களா? இவை இரண்டையும் வைத்துக்கொண்டு நீங்கள் இதை சரியாக பராமரிக்க முடியும். மற்றும் இயற்கை நல ஆலோசனை மையங்களை அணுகி அவங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸை நீங்க பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயமாக இதிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்ப இந்த உடல் இடை அதிகரிக்கும் போது உங்களுடைய பிஎம்ஐ பிளஸ் உங்களுடைய வேஸ்ட் லைன் இதனுடைய அளவு ஜாஸ்தியாகும் போது உங்க உடல்ல இந்த பிளேக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, கொழுப்பு படிதல் ரத்த நாளங்களுக்கு உள்ள அத்திரோஸ்க்ளிரோசிஸ் சொன்னேன். இது நடக்கும்போது இந்த ரத்த நாளங்களினுடைய சுற்றளவு உட்சுற்றளவு உட்சுவரின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா மிகவும் குறுகிவிடும். இது குறுகிவிடும் பட்சத்தில் என்ன ரத்த ஓட்டத்தின் சீரான ஒரு ரத்த ஓட்டம் அந்த இடத்துல இருக்காது. அப்ப சீரான ரத்த ஓட்டம் இல்லாத போது இதுல 2 விஷயம் நடக்கலாம். ஒண்ணு, உங்களுடைய இதயத்திற்கு சப்ளை ஆகக்கூடிய ரத்த நாளங்களில் இந்த அத்திரோஸ்க்ளிரோசிஸ் சொல்லக்கூடிய கொழுப்பு படிதல் நடக்கலாம். இல்ல அப்படின்னா இருதயத்திலிருந்து வெளியில வரக்கூடிய இந்த ரத்த நாளங்கள் உங்களுடைய கைகள் மற்றும் உங்களுடைய கால்கள் மற்றும் கழுத்து வழியாக மூளை பகுதிக்கு மூன்று இடங்களில் செல்கிறது இல்லையா? ஒண்ணு தலைக்கு போகுது, மற்றொன்று பாத்தீங்கன்னா கைகளுக்கு வருது, மற்றொன்று உள்ளுறுப்புகளுக்கு போகுது, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கால்களுக்கு போகுது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிஃபரல் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சென்ட்ரல் சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் பெரிஃபரல் சர்க்குலேஷன். சென்ட்ரல் சர்க்குலேஷன் இதயத்திற்குள்ளே சுழற்சி பெறக்கூடிய ரத்த நாளங்களை குறிக்கக்கூடியது. பெரிஃபரல் சர்க்குலேஷன்றது இதயத்தை விட்டு வெளியே பிற உறுப்புகளுக்கும் கைகளுக்கும் கால்களுக்கும் மூளைக்கும் எடுத்து செல்லக்கூடிய இந்த ரத்த ஓட்ட மண்டலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பெரிஃபரல் சர்க்குலேஷன் பாதிப்பு ஏற்படும். அப்ப பெரிஃபரல் சர்க்குலேஷன் வெளியில வரக்கூடிய இந்த மூளைக்கு போகக்கூடியது, பிற உறுப்புகளுக்கு போகக்கூடியது, கை கால்களுக்கு வரக்கூடியது. இதுல ஒரு அடைப்பு, இதுல கொழுப்பு படிதல் இருந்தா இதை என்ன சொல்லுவோம்னா பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிஏடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இருதயத்துல இந்த ரத்த நாளங்கள்ல இந்த கொழுப்பு படிதல் நடந்து அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரும் பட்சத்துல அதை என்ன சொல்லுவோம், கொரோனரி ஆர்டரி டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொரோனரி ஆர்டரி டிசீசஸ்ன்றது, கொரோனரி ஆர்டரி தான் மிகவும் முக்கியமான ஒரு ஆர்டரி, மிகப்பெரிய ஆர்டரி. அதுல இருந்தா பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த தலைப்பகுதிக்கும் சரி, உடல் பகுதியில் உள் உறுப்புகளுக்கும் சரி, பிற உறுப்புகளுக்கும் சரி, நம்மளுடைய கை கால்களுக்கும் சரி, அனைத்திற்குமே இந்த தூய ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய பிளட்டையும் சப்ளை பண்ணக்கூடியது. அப்ப முதல் நிலைகள்ல இந்த கொரோனரி ஆர்டரி டிசீசஸ் அப்படின்றது மிகவும் ஒரு ஆழமான அதிகமான பாதிப்பை உடனடியாக கொடுக்கக்கூடியது. அப்ப இது அனைத்துமே இருதயத்தை சார்ந்ததாக இருக்கும் கொரோனரி ஆர்டரி டிசீசஸ். அப்ப இதுல ஒரு கொழுப்பு படிதல் நடக்குது, அத்திரோஸ்க்ளிரோசிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா முறையான ரத்த ஓட்டம் இருதயத்திற்கு இருதய தசைகளுக்கும் செல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல முதல் நிலைகள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போஷாக்குகள் முழுமையாக சென்றடையாது, மேலும் இந்த ஆக்சிஜன் முழுமையாக சென்றடையாது. இந்த ஒரு நிலையில பாத்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவோம்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஐஹெச்டி அப்படின்னு. அப்ப இஸ்கீமியா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சிஜன் குறைபாடு. அப்ப இந்த ஆக்சிஜன் குறைபாடு, இந்த இஸ்கீமியான்ற வேர்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா கிரையிங் ஃபார் ஆக்சிஜன். அப்ப உங்களுடைய இருதயத்தின் தசைகள் ஆக்சிஜன் இல்லாம கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி அழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்கீமியான்றது crying for oxygen. Heart muscles, myocardial muscles are crying for oxygen அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே அழுகிறதுனா கெட்டு போறது கிடையாது, கிடைச்சிடாதா எனக்கு அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கத்திற்கு உள்ளே செல்லும். அப்ப இஸ்கிமிக் ஹார்ட் டிசீசஸ் வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு மூச்சுத்திணறல் உண்டாகும். அப்ப மூச்சுத்திணறல் படி ஏறினா இறங்கினா கொஞ்சம் பிரீத்திங் டிஃபிகல்ட்டியா இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. டயர்ட்னஸ் வரும், ஃபெட்டிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலையுமே உங்களால முழுமையாக ஒரு ஆரோக்கிய நிலைகள்ல எனர்ஜியோட வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஹார்ட் டிசீஸ் இஸ்கிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்ல உருவாகக்கூடியதாக இருக்கும். இந்த இஸ்கிமியாவை தொடர்ந்து ஆக்சிஜன் முறையாக ஒரு ஹார்ட்ல அந்த மசில்ஸ்க்கு போதுமான அளவு ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஏதோ ஒரு ஆர்டரியில பிளாக் இருக்குது அப்படின்னா முறையாக சென்றடையவில்லை அந்த திசுகளுக்கு அப்படின்னா என்ன ஆகும், இந்த இஸ்கிமியா கிரையிங் ஃபார் ஆக்சிஜன்ல இருந்து அடுத்த நிலைக்கு போகும். முதல்ல மூச்சு வாங்குற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். இது இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்ல ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு சிம்டமாக நாம் இதை பார்க்கலாம். இரண்டாவது நிலைகள் என்ன ஆகும், இந்த இஸ்கிமியாவை தொடர்ந்து முறையாக இந்த ஆக்சிஜன் சென்றடையாதனால் அந்த திசுக்கள் இறக்க நேரிடும்.
அப்ப திசுக்கள் வந்து இறந்துடும். அந்த இடத்துல வந்து ரத்த நாளங்கள் வந்து சுருங்கிடுச்சு, ரத்தம் முறையாக அங்க சப்ளை ஆகல. இப்ப என்ன ஆயிருச்சு, திசுக்கள் சுருங்கி திசுக்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனும் கிடைக்கல, போஷாக்கும் கிடைக்கல, நியூட்ரிஷனும் கிடைக்கல. அப்ப வந்து அந்த திசுக்கள் வந்து இறப்பது இயற்கை. அப்ப திசுக்களின் இறப்பை வந்து நம்ம என்ன சொல்றோம் அந்த இடத்துல, இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்றோம். அப்ப அந்த திசுக்கள் வந்து அந்த இடத்துல இறந்து விடுகிறது. இந்த திசுக்கள் இறப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது சிறு சிறு இருதயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக நாம் இதை பார்க்கலாம். சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படின்றது வந்து இன்ஃபாக்ஷன், சின்ன இன்ஃபாக்ஷனாக இருக்குது. இப்ப கரோனரி ஆர்டரிலேயே வந்து மெயின்லேயே வந்து பெரிய பிளாக் வந்துருச்சுன்னா இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். இம்மீடியட்டா வந்து ஹார்ட் அட்டாக், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இது உருவாகும். ஆனா நான் சொல்றது மைன்யூட் ஆர்டரிஸ்ல வந்து இந்த மாதிரி பிளேக் ஃபார்மேஷன் நடந்து அதன் மூலியமாக இஸ்கிமிக் ஹார்ட் டிசீசஸ் உருவாகி இந்த இஸ்கிமிக் ஹார்ட் டிசீசஸ் தொடர்ந்து இன்ஃபாக்ஷன் நடக்கும்போது ஹார்ட் மசில்ஸ் இறக்கும் நேரத்துல உங்களுக்கு இந்த இதயத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். வித்தியாசம்ன்றது என்னது? இப்ப வந்து நெஞ்சுக்குள்ள குத்துற மாதிரி இருக்கலாம், சரிங்களா? இந்த இன்ஃபாக்ஷனுடைய சிம்டம்ஸ் முதுகு பின்னாடி குத்துற மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபாக்ஷனுடைய ஒரு சில சிம்டம்ஸாக நாம் இதை பார்ப்போம். முழுமையான சிம்டம்ஸ் நான் சொல்லல எதையுமே, ஒரு சில ஜென்ரலா சொல்றேன். ஸோ இந்த இன்ஃபாக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா திசுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க நேரிடும் அந்த இடங்கள்ல. இப்ப என்ன, இதயத்தில் வலியை நீங்கள் உணர முடியும். அங்கங்க அப்படியோ வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க, ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சைனா அப்படின்றது வந்து ஹார்ட் பெயின். அப்ப ஆஞ்சைனா அப்படின்றது ஹார்ட் பெயின்ற போது இது இதயத்தின் மையத்தில் ஒரு பிசையற மாதிரி ஒரு பாரமாக இருக்கக்கூடிய ஒரு வலியை நாம் உணர முடியும். ஆஞ்சைனா அப்படின்றது முதல் நிலைகள்ல நம்மளுக்கு தோன்றக்கூடியது, இந்த இன்ஃபாக்ஷனுக்கு அடுத்து வரக்கூடியது ஹார்ட் டிசீஸ்ல, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இது அடுத்த நிலைக்கு செல்லும் போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து படர ஆரம்பிக்கும். இது இந்த ஆஞ்சைனா அப்படின்றது வந்து எங்கன்னா இது படர்ந்து உங்களுடைய இடது கைகளுக்கு வரும். இது வந்து ஆஞ்சைனா பெக்டோரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஞ்சைனா பெக்டோரிஸ்ன்ற போது இந்த கை வந்து பயங்கர குடைச்சலா இருக்கும். இந்த இதயத்தின் வலி இங்கே படர்ந்து கைகளில் இறங்கக்கூடியதாக இருக்கும். இந்த கழுத்து பகுதியில் வலி இருக்கும், இந்த உங்களுடைய கீழ் தாடையில வலி இருக்கும், சரிங்களா? நாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாமிட்டிங் சென்சேஷன் உருவாகும். ஸோ இது பெண்களுக்கு அதிகமாக நாம் பார்க்க முடியும். இந்த கை வலி வந்து வாமிட்டிங் சென்சேஷன், கழுத்து வலி வர்றது, இதெல்லாம் இம்மிடியட்டாக உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் முறையான சிகிச்சை உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதுக்கு ஒரு இது. அப்போ ரத்தத்தில் உங்களுடைய கொழுப்பின் அளவை நீங்கள் எப்பொழுதுமே வந்து கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். உங்களுடைய எடை மற்றும் எடையின் அளவை முறையாக பராமரிக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி பிஎம்ஐ அப்படின்றது 25, உங்களுடைய வெயிஸ்ட் லைன் அப்படின்றது லேடிஸா இருக்கும் பட்சத்துல 35, ஜென்ஸாக இருக்கும் பட்சத்துல 40 அப்படின்றத நீங்க எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. இப்ப இதெல்லாம் வந்து இருதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சரிங்களா? இப்ப இது ஒரு பக்கத்தில் இருக்கும்போது மற்றொன்று பார்த்தீங்கன்னா லிவர் கெட்டு போயிடுச்சுன்பாங்க. லிவர் சிரோசிஸ் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஹெச்டி, சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீசஸ், இது போன்ற பல நோய்கள் உள் உறுப்புகள், மிக முக்கிய உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான நோய்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து ஒன்று லிவர் வந்து சுருங்குறது, சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மற்றொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிவர் என்லார்ஜ்மெண்ட் இல்லையா? லிவர் என்லார்ஜ்மெண்ட் வரக்கூடியது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து காரணம் என்ன அப்படின்னா முறையான நரம்பு தூண்டுதலும் முறையான இரத்த நாளங்களின் தொடர்பும் அதன் மூலியமாக ரத்தம் முழுமையாக சென்றடையாதன் காரணமாகத்தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். அப்ப இதை தொடர்ந்து நம்ம சொன்ன பெரிஃபரல் சர்க்குலேஷன் இருக்கு பாத்தீங்களா? இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் சர்க்குலேஷன் எடுத்து பெரிஃபரல் சர்க்குலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிற ரத்த நாளங்களிலும் இதே அத்திரோஸ்க்ளரோசிஸ் நான் சொன்ன இந்த கொழுப்பு படிதல் வந்து ஏற்படலாம். அப்ப இதை வந்து பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிஏடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பிஏடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இங்கே ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமே இருக்காது.
ஆனா இந்த பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீசஸ் வந்து அவங்களுக்குள்ள டெவலப் ஆகிறது அவங்களுக்கும் தெரியாமையே இருந்துட்டு இருக்கும். அது நாளடைவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துவிடும். இருதயத்தில் கொடுக்கவில்லை என்றாலும் பிற உறுப்புகள்லயோ இல்ல பிற இடங்கள்லயோ கொடுத்து அதன் மூலியமாக இருதயத்தை கடைசியாக நிலைகுலைய செய்துவிடும். அப்ப நம்ம அநேக பேர் வந்து அதுல நம்ம வந்து கவனம் இல்லாம இருந்துட்டு இருக்கோம். உங்க இடுப்புக்கு கீழே உங்களுடைய கால்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இடங்கள்ல வந்து ரத்தம் வந்து கீழே சென்று திரும்பி மேலே ஏறி வர வேண்டும். அப்போ உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி முதல்ல சுருங்குது சிஸ்டோல், அடுத்து விரியுது டயஸ்டோல். ஸோ சுருங்கும் போது 120 மெர்குரிக் பிரஷர்ல வந்து ஃபோர்ஸபுளா பிளட்டை வந்து புஷ் பண்ணும் ஹார்ட்ல இருந்து வெளியில எல்லா கரோனரி ஆர்டரி மூலியமா அதனுடைய அனைத்து உடல் பகுதிகளுக்கும் ரத்த நாளங்கள் மூலியமாக ஆர்டரிஸ் மூலியமாக அனுப்புகிறது. மற்றொரு பக்கம் இந்த டயஸ்டோல் இந்த ரிலாக்ஸேஷன் நடக்கும்போது திருப்பி சைஃபனிங் மாதிரி அப்படியே உறிஞ்சு எடுக்குது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தத்தை. சரிங்களா? ஸோ இது வந்து பிளட் பிரஷர். இது வந்து டயஸ்டோல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 80 பிரஷர் கம்மியாக தான் இருக்கும். அப்போ 120/80ன்றது நம்மளுடைய பிளட் பிரஷர் ஆவரேஜா ஹார்ட் ரேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு 74 to 80 அப்படின்றது ஒரு நார்மலான ஹார்ட் ரேட்டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இதில். அப்ப எப்பவுமே நம்ம முறையாக நம்ம வந்து எதை வந்து கவனம் நம்ம செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதா இல்லையா. அப்ப ரத்த அழுத்தம் சீராக இல்லைன்னா உடம்புக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இருதயத்திலிருந்து வரக்கூடிய பெரிஃபரல் சர்க்குலேஷன்ல ஏற்படக்கூடிய ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு சில அடைப்பு இதன் மூலியமாக பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீசஸ் உண்டாகும். இப்ப உங்களுடைய கிட்னிக்கு சப்ளை ஆகக்கூடிய இந்த இரத்த நாளங்கள் அடைபட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த கிரானிக் கிட்னி டிசீசஸ் உங்களுக்குள்ள டெவலப் ஆகும். அப்ப இந்த இரத்த நாளங்களை சீர் செய்யாத வரைக்கும் நம்மால் இந்த நோயிலிருந்து மீண்டு வர முடியாது. அப்ப கிட்னி செயலிழப்பு நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். மற்றொன்று நரம்பு தூண்டுதல் இல்லாதது ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி லிவர் ஃபேட்டி லிவர்னு சொல்றீங்க, வீக்கம் அடைந்து விட்டது. இல்லை அப்படின்னா சிரோசிஸ்ன்னு சொல்றீங்க, சுருங்கி விட்டது. அல்கஹாலிக் சிரோசிஸ், நான் அல்கஹாலிக் சிரோசிஸ்ன்றீங்க. எதுவாக இருந்தாலும் சுருங்கி விட்டது லிவர். அப்ப இதுக்கு முறையான நரம்பு தூண்டுதலும் மற்றும் இரத்த நாளங்களின் முழுமையான தொடர்பு மூலியமாக ரத்தங்கள் முழுமையாக சென்றடையாத ஒரு முக்கிய காரணமாக இதுல பார்க்கிறோம். அப்ப பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் நம்ம வந்து முக்கியமாக நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டும். இப்ப நடந்தாங்க, கொஞ்ச தூரம் நடந்துட்டு வந்தாலே கால் வலிக்குது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பட்சத்துல அவங்க பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ்ல இருக்காங்க அப்படின்றதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஸோ இந்த பிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் இருந்தாலே நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கான இந்த இரத்த நாளங்களுடைய அமைப்புகளும் குறைபாட்டை சந்தித்திருக்கலாம் அப்படின்றத யூகித்துக் கொள்ளலாம். அப்ப இதுக்கு முறையான ஒரு சிகிச்சை நாம் எடுக்கணும் கண்டிப்பா. அப்ப மெயினா வந்து பாக்குறோம் அப்படின்னா சிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கரோனரி ஹார்ட் டிசீஸை உடனடியாக கவனிப்புக்கு நம்ம உட்படுத்திக் கொள்வோம். ஆனா இந்த பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் அநேக பேர் அநேக நேரங்கள்ல நாம் கண்டுகொண்டு ஏதோ கால் வலிக்குது லேசா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இல்லைங்களா. பெயின் இருக்கும் காலில், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சில நேரங்கள்ல காலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான ரத்த நாளம் செல்லக்கூடிய இடத்துல ஒரு வலி இருக்கலாம். அந்த இடத்துல த்ராபிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அப்படியே துடிச்சுக்கிட்டே வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரங்கள். நம்ம அசால்ட்டை விட்டுருவோம், ஒரு சில நேரம் கவனிக்காம விட்டுருவோம் இந்த இதுல. இதெல்லாம் நாளடைவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் கொடுக்கும். அப்ப இதை தாண்டி இதையோடு தொடர்போடு இருக்கும் போது என்ன ஆகும், இது முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாம இது வந்து அனுரிசம் அப்படின்ற மற்றொன்று இருக்கு. அதாவது ரத்த நாளங்கள்ல வந்து பலூன் மாதிரி சைட்ல வந்து ஒண்ணு இதாயிருக்கும். சரிங்களா. இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இந்த அனுரிசம் வெடித்து உள்ள வந்து ப்ளீடிங் தொடர்ச்சியாக ஆகும் பட்சத்துல வந்து இது லைஃப் த்ரெட்டனிங்காக இதை நம்ம வந்து பார்க்கணும். இது ஒண்ணு நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பிளேக் ஃபார்மேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா. இது வந்து த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டீப் வெயின் த்ராம்போ எம்போலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டீப் வெயின் த்ராம்போ எம்போலிசம்னா என்ன அப்படின்னா கொழுப்பு படிதல் ரத்த நாளங்கள்ல நம்மளுடைய கால் கைகள்ல தொலைதூர உறுப்புகள்ல இருக்கிற இந்த ரத்த நாளங்களுக்குள்ள படிந்திருக்கக்கூடிய இந்த கொழுப்பு வந்து ஒரு சில நேரங்கள்ல அடைப்பாக இருக்கிற இடத்துல டக்குன்னு என்ன ஆகும்னா உடைந்து வேகமாக எம்போலிசம் நடந்து மற்றொரு உறுப்புகளில்
சப்ளை ஆகக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் சென்று ஒரு அடைப்பை ஏற்படுத்தி நாளடைவில் உள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிளட் கிளாட்டிங்கை உண்டு பண்ணிடும். ரத்த உறைதல் உள்ள ஏற்பட்டு விடும். இந்த ரத்த உறைதல் ஏற்பட்டு விட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளடைவில் முழுமையாக அந்த இடத்துல என்ன ஆயிரும், ரத்தம் கட்டிடும். இப்ப அந்த உறுப்புகள் இறக்க நேரிடும், அந்த உறுப்புகள் பின்னடைவை சந்திக்க நேரிடும். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீசஸ் ஒரு பக்கம் இருந்த போதும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீப் வெயின் த்ராம்போ எம்போலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், டிவிடி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனியூரிசம் நடக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மூளைக்கு நமக்கு செல்ல வேண்டிய ரத்த நாளங்களில் அடைப்பு இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூளைக்கு போதுமான அளவு ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் போகாது. அப்ப இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கைகள் இருக்கு பாத்தீங்களா, கைகள் மரத்து போதல், அடிக்கடி கைகள் மரத்து போதல். குளிரா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி அவங்களால உணர முடியாது. கைகள்ல கால்கள்ல இந்த மாதிரி இல்ல. முக்கியமா கைகள்ல அந்த பிரச்சனை வருது, அடிக்கடி கை மரத்து போகுது வைக்குது அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவரை உடனடியாக சென்று பார்த்து உங்களுடைய பரிசோதனை, இருதய பரிசோதனை மற்றும் உங்களுடைய கொழுப்பு, இடை இதை எல்லாத்தையும் நீங்க பார்த்து ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை நீங்க எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா மூளைக்கு செல்லக்கூடிய இந்த ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டிருந்து அதன் காரணமாக வரக்கூடிய பாதிப்புன்றது ஸ்ட்ரோக். ஸோ அந்த ஸ்ட்ரோக் நீங்க அதுக்கு அடுத்து நீங்க ஒரு பேஷண்டா ஹெமிப்ளேஜியா, பாராப்ளேஜியா, குவாட்ரிப்ளேஜியான்னு சொல்லி கைகால் செயலிழப்பு முழுமையாகவோ பார்ஷியலாகவோ ஏற்பட்டு அதன் மூலியமாக நீங்கள் இன்னல்களையும் கஷ்டங்களையும் அணுகுவதற்கு முன்பாக உடல் உங்களுக்கு சொல்லக்கூடிய சிறு சிறு அறிகுறிகள், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இதன் மீது கவனத்தை செலுத்திக் கொண்டு ஆரோக்கியமாக இருப்பதில் நாம் எப்படி நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்றதுல விழிப்புணர்வோடு எப்போதும் இருக்க வேண்டும். அப்ப சின்ன வழிதானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கக்கூடாது. அநேக பேர் நம்மளுக்கு இருதயத்தில் வலி இருந்தா தான் ஆபத்து, கை காலில் வலி இருந்தா ஆபத்து இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் தப்பு. அப்போ உங்களுடைய கைகள் மரத்து போகுது, கைகள் அடிக்கடி மரத்து போகுது அப்படின்னா உங்களுக்கு மேபி பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸாக இருக்கலாம். அது கால்கள் நடந்து விட்டுட்டு நீங்க கொஞ்ச தூரம் நடந்துட்டு வந்தாலே கை கால்கள் காலில் வலி ஜாஸ்தியாக இருக்குது, டீப் பெயின் நம்ம அளவுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நாளைக்கு பெரிய பாதிப்புகளை உடனடியாக கொண்டு விடும். அப்ப இதுல எல்லாத்தையும் நீங்க மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். சரி, அப்ப இந்த மாதிரி பாதிப்புகள்ல இருந்து இயற்கை முறையில் நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ளுதல்? முதல்ல நம்ம கண்டிஷனிங்குள்ள முதல்ல இருக்கணும். ஆரோக்கிய நிலைகளில் நாம் நிலைக்க வேண்டும் என்றால் கண்டிஷனிங் என்ன? நான் சொன்னதுதான். சரிங்களா? நாம் உண்ணக்கூடிய உணவு போஷாக்கான உணவாக இருக்க வேண்டும், பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். போதுமான அளவு புரதம், போதுமான அளவு கொழுப்பு, போதுமான அளவு மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் தேவையான அளவு விட்டமின்ஸும் மினரல்ஸும் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜங்க் ஃபுட்டுகளை தவிர்க்க வேண்டும். ஏரட்டட் பிவரேஜஸ் சொல்லக்கூடிய இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு பாருங்க, அதை அவாய்ட் பண்ணிடணும். கண்டிப்பாக நாம் ஆல்கஹால் எடுத்துக்க கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, சிகரெட் குடிக்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடாது. உடல் உழைப்பு, உடற்பயிற்சி இரண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. உடற்பயிற்சின்னு உடலுக்காகவே நீங்க பயிற்சி நேரத்தை ஒதுக்கி கொண்டு நீங்கள் செயல்படுத்தீங்கன்னா அது உடற்பயிற்சியாக இருக்கும். நான் நல்லா கடுமையான உழைப்பாளி, எனக்கு இதுக்கு உடற்பயிற்சி அப்படின்ற விதத்தில் நாம் இருக்கக்கூடாது. உடற்பயிற்சிகள்ல மிக முக்கியமாக நரம்பு தூண்டுதல்களையும் இருதயத்தில் இருக்கக்கூடிய வெளியில வரக்கூடிய இந்த இரத்த நாளங்களை சீராக சிறப்பாக வைத்திருப்பதற்காகவும் நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் உடற்பயிற்சி. சரிங்களா? நீங்க காலையில வாக்கிங் போறீங்க, சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அந்த நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நர்வ்ஸ் ஸ்டிமுலேஷன் நல்லா இருக்கும் பாடியில. ஸோ நர்வஸ் எனர்வேஷன் அந்த ஒரு கண்டிஷன் இல்லாம இனர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு தூண்டுதல்களின் சிறப்பு அந்த நேரங்களில் சிறப்பாக இருக்கும். அப்ப இது இயற்கை மற்றும் நமது இயற்கை சிகிச்சை முறைகள்ல பார்த்தீங்கன்னா காலையில சிறு சிறு உடற்பயிற்சி, எளிய முறை யோகாசனங்கள், தெராபிட்டிக் யோகா அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது செஞ்சாலும் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிகிச்சை முறைகள்ல பார்த்தீங்கன்னா நீங்க இயற்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில பானங்கள் உங்கள் உடலை இந்த சர்க்குலேட்டரி டிசார்டர்ஸ்ல இருந்து காப்பாற்றும். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் கீலேஷன் தெராப்பி அப்படின்னு சொல்லுவோம். கீலேஷன் அப்படின்னாலே உடம்புல ஏற்படக்கூடிய ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸிசிட்டி அப்படின்றது உள்ள ஏற்படக்கூடிய நச்சு கழிவுகள் இல்லையா,
மெட்டல் டாக்ஸிசிட்டின்றது ஒரு சில இரும்பு சத்து, ஒரு சில மெட்டல்ஸ், டாக்ஸிக்கான மெட்டல்ஸ், இந்த கேட்மியம், லெட்டு, மெர்குரி, ஜிங்கு, சாரி நாட் ஜிங்கு, மெர்குரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக உள்ள உடல்ல வந்து நாம் உண்ணக்கூடிய உணவின் மூலியமாகவோ, சுவாசிக்கும் காற்றின் மூலியமாக, இல்லை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நீரின் மூலியமாக உடலில் கலக்கும் பட்சத்தில் இது வந்து ஆபத்தை உண்டாக்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் அதிகமாகும் போது அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக மாறும். ஆக்சிஜனேஷன் வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து உடலுக்கு தீதாகவும் அமையும். அப்படின்ற நேரத்துல இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் வந்து உடலுக்கு நாம் வந்து முறையாக வந்து இந்த கீலேட்டிங் நேச்சுரல் கீலேஷன் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில உணவுகள்ல இருக்கக்கூடியதை நாம் கலவையாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல நல்ல ஆரோக்கியத்தை நாம் பெற முடியும். அப்ப அந்த நேச்சுரல் கீலேஷன் ஏஜென்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டர்மரிக், மஞ்சள். அப்ப அந்த விரலி மஞ்சள், அதனுடைய தோலை நீக்கிய விரலி மஞ்சள் நல்லா சின்ன சின்ன பீஸா போட்டுக்கணும், அறுத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இஞ்சி. இஞ்சியும் வந்து நல்லா தோலை எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு மஞ்சள் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடுசா வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு மஞ்சள், இஞ்சி இதை கலந்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சினமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டை. சரிங்களா? இந்த பட்டையில ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு 2 டம்ளர் தண்ணியில. இதோட வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா பிளாக் பெப்பர், குறுமிளகு இல்லையா? மிளகு இருக்கு பாருங்க, நல்லா இடிச்சு மிளகு. ஸோ இந்த மிளகையும் அதில் எடுத்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த மிளகையும் இதில் போட்டுட்டு இந்த 2 டம்ளர் தண்ணியில இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு 1 டம்ளரா வந்ததுக்கு அப்புறம் இறக்கி, சரிங்களா, சூடு நல்லா இறங்கினதுக்கு பிறகு அதாவது குடிக்கக்கூடிய நிலைக்கு வந்த பிறகு ஒரு மூடி ஆப்பிள் சிடார் வினிகர், சரிங்களா, ஒரு மூடி ஆப்பிள் சிடார் வினிகர் அதில் ஊத்திக்கலாம். சுத்தமான தேன் கிடைச்சானா ஒரு மூடி தேன். ஆப்பிள் சிடார் வினிகர் அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிறாங்க. நல்ல ஆப்பிள் சிடார் வினிகர் அப்படின்னா பிரைக்ஸ் ஆப்பிள் சிடார் வினிகர் வித் மதர் டிங்சர் அப்படின்னு சொல்லி இருக்கும், மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். பிரைக்ஸ் அப்படின்னு இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும் பாட்டில். ஸோ பிரைக்ஸ் ஆப்பிள் சிடார் வினிகர் வித் மதர் அப்படின்றது இருக்கும். ஸோ வித் மதரோட அந்த இதை வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு முடி பிளஸ் ஒரு முடி தேன் இதை வந்து முறையாக அந்த 1 டம்ளர் தண்ணியில ஊற்றி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு இதை காலையில எம்டி ஸ்டமக்ல 3 நாள் தொடர்ச்சியாக குடிங்க போதும். 5 நாள் குடிக்கலாம்னா குடிக்கலாம். ஆனா 3 நாளைக்கு தான் அந்த பட்டை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பட்டை வந்து 3 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து அதிகமாக நீங்க யூஸ் பண்ணும்போது லிவர் டேமேஜஸை உண்டு பண்ணும். மேலும் வந்து ஏற்கனவே இந்த பிளட் தின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ்பிரின், இந்த மாதிரி பிளட் ப்ரெஷருக்கான மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகே நீங்கள் வந்து இந்த பட்டையை எடுத்துக்கணும். ஏன்னா பட்டை வந்து வேகமா வந்து லிவர்ல வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ தொடர்ச்சியாக அதிகமாக நீங்க வந்து பட்டையை உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லிவர் டேமேஜஸ் உண்டாயிடும். அதனால பட்டை வந்து நீங்க அதிகமாக நீங்க அந்த சேர்க்கக்கூடாது. சினமான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ 3 நாட்களுக்கு நீங்க வந்து ஒரு சின்னதை போட்டு நீங்க அந்த இதை யூஸ் பண்ணலாம். 5 நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 3 நாள் வரைக்கும் தான் சினமான் யூஸ் பண்ணணும் அந்த பட்டை. அதுக்கப்புறம் அந்த பட்டையை தூக்கி போடுங்க. பட்டை இல்லாமல்னா நீங்க இதை வச்சு கலந்து குடிச்சுக்கலாம். பட்டை இல்லாமல்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருமிளகு, இந்த ஜிஞ்சரு, டர்மரிக், மஞ்சள், விரலி மஞ்சள், இதெல்லாம் பீஸ் போட்டது. இதை நல்லா கொதிநிலையில விட்டுட்டு இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க அதுல வந்து ஆப்பிள் சிடார் வினிகர் ஒரு ஸ்பூனு இல்லை ஒரு மூடி, அதே மாதிரி தேன், சுத்தமான தேன், கடையில் வைக்கக்கூடிய மிச்ச அந்த அடல்ட்ரேட்டடோ இல்லை சுகர் கோட்டடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாம சுத்தமான தேன் கிடைக்கும் பட்சத்துல தேனை வந்து நீங்க அதெல்லாம் பயன்படுத்தி குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸை வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். ஸோ சினமான் 3 days நீங்க பண்ணாலே தாராளமா இருக்கும். ஆனா நீங்க ஏற்கனவே நீங்க வந்து பிபி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஹார்ட் எலிமெண்ட்ஸ்க்கான கார்டியாக் ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை இல்லாம இந்த பானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட் தின்னர் தான், நேச்சுரல் பிளட் தின்னர். இது வந்து உள்ள வந்து ஒரு நல்ல கீலேட்டிங் ஏஜென்டாகவும் இருக்கும், நல்ல ரத்த நாளங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை நீங்க தாராளமாக பண்ணலாம். மற்றும் இயற்கை சிகிச்சை முறையில என்ன பண்ணுவோம்னா ஆல்டர்னேட்டிவ் ஹீட் அண்ட் கோல்டு தெராப்பி அப்படின்ற ஒன்று பண்ணுவோம் நேச்சுரோபதியில. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஹீட் அண்ட் கோல்டு தெராப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்னா இந்த ஹீட் பாத், அதாவது ஒன்று ஆவாகனா டப்பு அப்படின்றது எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. ஆவாகனா டப்பு அப்படின்றது வந்து
நல்லா தண்ணியை நினைச்சு சுடுதண்ணி டப்புக்குள்ள உங்களால முடிஞ்சா வீட்டுல பாத் டப் இருக்குது அப்படின்னா தண்ணியை நல்லா நிரப்பி சுடுதண்ணியை நல்லா நிரப்பி அதுல ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு இம்மிடியேட்டா வந்துட்டு கோல்டு வாட்டர்ல நம்ம ஒரு ஷவர் எடுத்துக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் ஷவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் தெராப்பி அப்படின்னு இயற்கை மருத்துவ முறையில நேச்சுரோபதியில இருக்கக்கூடியது. நேச்சுரோபதி சென்டருக்கு போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த ஹாட் அண்ட் கோல்டு தெராப்பி வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த ஆவாகனா டப்ன்றது இருக்கும். இப்போ நம்ம கிட்ட அந்த ஆவாகனா டப் இருக்குது. இந்த ஆவாகனா டப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 40 மினிட்ஸுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதே சேம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த 40 டிகிரி இதுல வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதில் 40 மினிட்ஸ் வந்து உள்ள உட்கார வைப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் கிரையோஜெனிக் தெராப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரையோஜெனிக் தெராப்பில கிரையோஜெனிக் டப்னு இருக்கும். இந்த கிரையோஜெனிக் டப்ல வந்து பேஷண்ட்டை உள்ள உட்கார வச்சுட்டு அதில் வாட்டர் எல்லாம் நினைச்சிட்டு கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணியில ஐஸ் கியூப்ஸ் பாருங்க, பெரிய பெரிய ஐஸ் கியூப்ஸ் அதை எடுத்து போட்டு அதில் ஒரு 40 மினிட்ஸ் அவங்களுக்கு இன்னும் மாறி மாறி பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து அவங்கள ப்ராப்பராக வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இது எல்லாரும் பண்ணிட முடியாது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன். ஸோ நேச்சுரோபதி சென்டருக்கு போனீங்கன்னா நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட முறையாக கேட்டு அதற்கு பிறகு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹாட் அண்ட் கோல்டு தெராப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அக்ரோஸ்கிலிரோசிஸாக இருந்தாலும் சரி, இந்த எனர்வேஷன் கண்டிஷன்ஸ்க்கும் சரி, மிகவும் வந்து ஒரு அற்புதமான சிகிச்சையாக இருக்கும். நிச்சயமாக இதுல இருந்து நீங்க எளிதாக வெளியே வந்து விட முடியும். ஒரு தற்காப்பாகவும் இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து இதுல நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மிக முக்கியமாக இந்த அபியங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மசாஜ், இந்த மசாஜ் தெராப்பி வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸை வந்து டெஃபினட்டா வந்து உங்களுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு கொடுக்கும். பட் முறையான ஒரு மசாஜ் தெராபிஸ்ட் கிட்ட நீங்க போய் இந்த இதை நீங்க செஞ்சுக்கணும். இப்ப நிறைய ஆயுர்வேதா சென்டர்ஸ் இருக்கு. இந்த ஆயுர்வேதா சென்டர்ஸ்ல குவாலிஃபைடு தெராபிஸ்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க போய் இந்த அபியங்கா அப்படின்றது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். இது மிதமான அழுத்தம், 3 விதமான அழுத்தங்கள் இருக்கும். அதாவது மென்மையான அழுத்தம், மிதமான அழுத்தம், ஆழமான அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். டீப் டிஷ்யூ மசாஜ், அதுக்கடுத்து வந்து மாடரேட் டிஷ்யூ மசாஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் டிஷ்யூ மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர்ஃபிஷியல் டிஷ்யூ மசாஜ்ன்றது மேலோட்டமாக பண்ணக்கூடியது, இணைப்பு திசுக்களை தூண்டக்கூடியதாக இருக்கும். மாடரேட் டிஷ்யூ மசாஜ்ன்றது மிதமானது, அதுதான் வந்து தெராபிட்டிக் எஃபெக்ட், ஹீலிங் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி டீப் டிஷ்யூ மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆழ் திசு அழுத்த சிகிச்சை அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ரிலாக்ஸேஷனையும் அதே சமயம் வந்து இந்த இரத்த நாளங்களின் தூண்டுதல்களையும் நன்றாக கொடுக்கும். அப்ப மெயின் வந்து மாடரேட் டிஷ்யூ மசாஜ் தான் வந்து ஹீலிங் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. இது வந்து தெராபிஸ்ட் தெரியும், முறையாக கத்துக்கிட்ட தெராபிஸ்ட் தெரியும். ஸோ ஆயுர்வேத சென்டர்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னா இங்கே பெஸ்டான இந்த இது கொடுப்பாங்க. நல்ல நேச்சுரோபதி சென்டர்ஸ்க்கு போனீங்கன்னாலும் முறையாக கற்றுக்கொண்டவர்கள் அந்த அபியங்கா நம்ம சொல்லக்கூடிய பாடி மசாஜை பண்ணி உங்களுக்கு இதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பார்கள். நல்ல ஆரோக்கியமாகவும் உங்களால இதுல நிச்சயமாக இருக்க முடியும். இந்த இதுல மிக முக்கியமாக நான் உங்க எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, உங்களுடைய ரத்த அழுத்தம் சீராக வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சர்க்கரை அளவு உடலில் சீராக வைத்திருக்க வேண்டும். நல்ல உணவு பழக்கங்கள் வச்சுக்கோங்க. நல்ல உணவு பழக்கங்கள் நான் சொல்றது அதிகமாக பச்சை காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கே அப்படின்றது உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷனிங்க்கும் அதே சமயம் உங்களோட லிவர் ஃபங்க்ஷனிங்க்கும் அதிகமாக தேவை. அதிகம்ன்றது அளவுக்கு அதிகமாக எடுக்க முடியாது. இது வந்து இயற்கையாக உணவின் மூலியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உணவுல வந்து எந்த உணவுல வந்து விட்டமின் கே உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா இந்த காலிஃப்ளவர், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்கோலி அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்கோலி, காலிஃப்ளவரு, கேபேஜ், முட்டைக்கோசு இதுலெல்லாம் வந்து இது அதிகமாக இருக்கும் விட்டமின் கே. ஸோ இது வந்து ஆன்டிகோஆகுலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த விட்டமின் கே. இது மிகவும் அத்தியாவசியமாக லிவருக்கும் நம்மளுடைய கிட்னிக்கும் ஃபங்க்ஷனிங்க்கு இது அதிகமாக தேவைப்படுகிறது. சரிவிகித அளவுல தேவை. அப்போ வாரத்துல ஒரு முறை வந்து நீங்க ஒரு முட்டைக்கோசு எடுத்துக்கோங்க. முட்டைக்கோசு சூப் வச்சு குடிங்க. இல்லை அப்படின்னா முட்டைக்கோசை வந்து பிளெயினா கொஞ்சமா நறுக்கி போட்டு சாலட் மாதிரி வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு அதுல பிளாக் பெப்பரும் சால்ட்டும் லேசா போட்டுட்டு, சால்ட்னா சொல்றது எப்பவுமே வந்து அயோடைஸ்டு சால்ட்டையோ இல்ல இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டையோ வாங்காதீங்க. கல்லுப்பை வாங்கி அதை நல்லா மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சு அதை பவுடரா வச்சு அதை யூஸ் பண்ணுங்க. அதுதான் ஆல்வேஸ் சேஃப். ஸோ இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நீங்க அதை ஒரு சாலடாக நீங்க எடுத்துக்கலாம். வாரத்துல ஒரு நாள் வந்து கேபேஜ் சாலட்டு,
இல்லை அப்படின்னா கேபேஜ் சூப்பு அந்த மாதிரி வச்சு குடிச்சுக்கோங்க. பிறகு வந்து இந்த ப்ராக்கோலி சூப்பு அதே மாதிரி இல்லை, ப்ராக்கோலியை வந்து பாயில்டா வச்சு நீங்க சாப்பிடலாம். காலிஃப்ளவரையும் நீங்க அதை மாதிரி பாயில் பண்ணி வாரத்துல ஒரு நாள், தினமும் சேர்க்கக்கூடாது, வாரத்துல ஒரு நாள். ஸோ நல்ல ஒரு நேச்சுரோபதி தெராபிஸ்டையோ இல்லை நல்ல ஒரு நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா டயட் சார்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மிகவும் அற்புதமான ஒரு ரிசல்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் பேஷண்டாக, நீங்க ஹைபிபி பேஷண்டாக இருந்தால் கூட முறையாக ஆலோசனைக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு எடுத்துக்கொண்டிருக்க மாத்திரைகள், மருந்துகள் எதையும் எக்காரணத்தை கொண்டும் உடனடியாக நிறுத்திவிடக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். நிறைய பேர் நான் பார்க்குறேன், இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் இயற்கை முறைக்கு போயிட்டு இருக்கேன் சார், இயற்கை முறையில் இருக்கிறதுனால நான் மாத்திரைகளால் நிப்பாட்டிட்டேன்றது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஸோ உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்து மாத்திரைகளையும் நிறுத்தக்கூடாது. உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு புதிய உணவு பழக்கத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ள பயிற்சி செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு ஒரு மருத்துவ திட்டத்தின் கீழ், ஒரு மருத்துவருக்கு கீழ் நீங்கள் இருக்கிறீர்கள்னா அவங்களுடைய ஆலோசனையின்படி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வந்து நீங்க உங்களுடைய உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடற்பயிற்சிக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். உங்களால வாக்கிங் போக முடியாது, உங்களால வந்து உடற்பயிற்சிக்குன்னு அதிக நேரம் செலவிட முடியாது அப்படின்னா எளிய முறை ஆசனங்கள் இருக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா போதுமானது. என்னுடைய யூடியூப்லயே நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நீங்க கேட்டீங்கன்னா நான் இலவசமாக உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றேன். இந்த பயிற்சி, சின்ன சின்ன பயிற்சி, உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான பயிற்சி முறைகள், எளிய முறை பயிற்சிகள்லாம் இருக்குது, மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது, உணவு சார்ட், டயட் சார்ட் இதெல்லாமே இருக்குது. இதை எளிதாக நீங்கள் பின்பற்றலாம். இதை நீங்கள் வாழ்நாளில் மிக முக்கியமாக உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இந்த ஸ்மோக்கிங் ஹைலி டேஞ்சரஸ், சரிங்களா? இந்த ஸ்மோக்கிங்னால உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஆபத்து. அதனால வந்து ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா இது உங்களுடைய இதயத்தையும் சரி, உங்களுடைய சுழற்சி மண்டலத்தையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். அதனால வந்து அதை விட்டுருங்க. அல்கஹாலிசம் இருந்தால் அதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், நிச்சயமாக. இதை அனைத்தையும் தவிர்த்து நான் சொன்ன ஒரு சில இந்த ஆலோசனையின் பேரில் உங்களுடைய ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் நான் இதை தெளிவாக தெரியப்படுத்திக் கொண்டு, சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். மிக முக்கியமாக இந்த ஆரோக்கிய நிலைகளில் நீங்கள் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை சந்திக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.